ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். மொராக்கோவில் இருந்து நிறைய அகதிகள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றாங்க. ஸ்பெயினுடைய தற்போதைய நிலவரம் என்னன்றதை இன்னைக்கு பார்ப்போம். இதுவரை அஃப்ரின் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொராக்கோவில் இருந்து 60,000க்கும் மேற்பட்ட அதிகமான அகதிகள் ஸ்பெயின் நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் கடுமையான பஞ்சம் மற்றும் உள்நாட்டு மோதல்களால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் குடியேறி வருகின்றனர். இந்த குடியேற்றம் பெரும்பாலும் கடல் வழியாக சட்டவிரோதமான மிக ஆபத்தான முறையில் நடைபெறுவதால் வழியில் பலர் பலியாகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வடக்கு ஆப்பிரிக்காவில் மொராக்கோ நாட்டின் அருகில் அமைந்துள்ள சியூட்டா மற்றும் மெலில்லா ஆகிய ஸ்பெயினின் நகரங்களுக்குள் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க அகதிகள் கூட்டம் கூட்டமாக குடியேறி வருகின்றனர். சமீபத்தில் சியூட்டா மற்றும் மெலில்லாவுக்குள் கடல் வழியாக நுழைய முயன்று தடுத்து நிறுத்தப்பட்ட மொராக்கோ அகதிகளை திருப்பி அனுப்ப முடியாது என ஸ்பெயினின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதையடுத்து மொராக்கோ மற்றும் சஹாரா பாலைவன பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்பெயினுக்குள் படையெடுத்து வந்துள்ளனர். இதுவரை 60,000க்கும் மேற்பட்ட அதிகமான அகதிகள் ஸ்பெயினுக்குள் நுழைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஸ்பெயினில் கடும் மனிதாபிமான நெருக்கடி ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மற்றும் ஏராளமான அகதிகள் கடல் மற்றும் நிலம் எல்லை வழியாக சியூட்டாவிற்கு சென்றடைந்தனர். இவர்களில் பலரும் இடையில் அமைந்துள்ள 5 கிலோமீட்டர் நீளமான கடலில் நீச்சல் அடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஸ்பெயினுக்குள் நுழையும் முயற்சியில் கடல் மற்றும் நிலம் வழியாக பயணம் மேற்கொண்ட சுமார் 34 பேர் கூட்டு நெரிசல்களில் சிக்கியும் கடலில் மூழ்கியும் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 25,000 அகதிகள் மொராக்கோவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகம் இன்று, அதாவது ஜூலை 31 தெரிவித்துள்ளது. மேலும் நிலைமையை ஆய்வு செய்வதற்காக ஸ்பெயினின் பிரதமர் பெட்டோ சான்சன்ஸ் சியூட்டாவிற்கு இன்று வருகை தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமான எல்லையை கடந்து அலை அலையாக வந்து கொண்டிருக்கும் மொராக்கோ அகதிகளை கட்டுப்படுத்த சியூட்டா மற்றும் மெலில்லாவில் ஸ்பெயினின் ராணுவ படைகள் குவிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதுவரை அஃப்ரின் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.